அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து எள்ளுருண்டை செய்ய போகிறேன். பாப்பாவுக்கு வந்து எப்பயுமே நான் செஞ்சு வச்சுருவேன். அது வந்து தீர்ந்துருச்சு. கடையில் 1 கிலோ எள்ளு வாங்கிக்கிட்டேன். நான் நிறையாலாம் செஞ்சு வச்சுக்க மாட்டேன். தீர அந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுக்குவேன். இப்போ 1/2 கிலோ எள்ளு இருக்குது. அதில் நான் எள்ளுருண்டை செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேன். நிறைய பேர் நிறைய விதத்தில் செய்வாங்க. எனக்கு வந்து எங்கள் மாமியார் வந்து செய்யும் போது நான் பார்த்துருக்கேன். அதுபடி தான் நான் செய்வேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எள்ளை வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணிக்கலாம். நல்லா புடைச்சு அதில் கல் ஏதாவது இருக்கா என்னன்னு சொல்லி நம்ம முதல்ல நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எள்ளு நல்லா புடைச்சாச்சு. இதை நல்லா நம்ம கழுவி 2-3 டைம் நம்ம அலசிக்கிட்டோம்னா கல் ஏதாவது இருந்தாலும் அதில் வந்துடும். அதை பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ இதை வந்து நல்லா அலசிக்கலாம். நம்ம அலசினோம்னா கல் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதில் எல்லாம் வந்துடும். சுத்தமாக அலசியாச்சு. இந்த வடிகட்டியில் போட்டு வச்சோம்னா இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வந்துடும். தண்ணி வடிஞ்சு நல்லா கொஞ்சம் சுத்தமாக எல்லாம் வடிஞ்சு ட்ரை ஆயிடும். நல்லா உங்களுக்கு உடஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம அதை போட்டு வறுக்கிறதுக்கு இதாகும். தண்ணி நல்லா வடிட்டோம். அதுக்குள்ளே இது ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு கடலை வறுத்துக்கலாம். கடலை வறுப்பட்டுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். கடலை வறுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து கேழ்வரகு மாவு இருக்குங்கல்ல, அதை வந்து நம்ம வந்து தண்ணி தெளிச்சு கெட்டியா மாவா பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆரிய மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோங்களா, கேழ்வரகு மாவு, அதை வந்து நம்ம நல்லா போட்டு தட்டிக்கலாம். தட்டிக்கூடாது, சும்மா லைட்டாக ஊற்றணும். ஏன்னா அப்புறம் ரொம்ப எண்ணெய் ஊற்றுனோம்னா அது டேஸ்ட் வேறு மாதிரி போயிடும். இது நல்லா வெந்தோடனே இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கடலை வந்து இந்த தொட்டெல்லாம் நம்ம எடுத்து சுத்தம் பண்ணிக்கலாம். ரொட்டியை வந்து நல்லா இந்த மாதிரி புட்டு போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எள்ளு நம்ம வடித்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம நல்லா போட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு அது நல்லா உடந்திருக்கும். நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்லா போட்டு வறுத்துக்கணும். நல்லா எள்ளு வந்து ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொரியணும். அந்த மாதிரி பொரிஞ்சோடனே அது நல்லா ஒரு வாசமாக வரும். அப்பொழுதுக்கு நம்ம அதை எடுத்து கொட்டிடலாம். அப்புறம் எடுத்து கொட்டினோன்னே பார்த்திங்கன்னா அது நல்லா ஆறணும். நல்லா ஆறினோன்னே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே கடலை, அதுக்கப்புறம் அந்த கேழ்வரகு ரொட்டி, இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம். அது எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்து மிக்சியில் போட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலையை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ரொம்ப நைஸாக விடக்கூடாது. கொஞ்சம் குருணையாக ஒரு மாதிரி ஒன்றும் பாதியமாக அந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடலையை போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலையை அரைச்ச உடனே கேழ்வரகு இருக்குல்ல, அந்த கேழ்வரகு நம்ம ரொட்டி பண்ணி வச்சுருந்தது அதையும் தனியாக வந்து மிக்சியில் போட்டு அதையும் ஒரு மாதிரி அது நல்லா ஒரு ஓட்டினோம்னா நல்லா உதிரியாக வந்துடும். அதையும் நம்ம ஓட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எள்ளு வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த எள்ளையும் என்ன பண்ணிக்கலாம், அதையும் நம்ம போட்டு
எல்லாத்தையுமே தனித்தனியாக போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெல்லம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெல்லத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து நம்ம நல்லா வந்து இடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அதையும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டினோம்னா அதுவும் நல்லா நைஸாக ஆயிரும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இனிப்பு வந்து உங்கள் தேவைக்கு தகுந்தாப்புல தான். நான் எள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ இந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். வெல்லம் வந்து 1/4 கிலோவுக்கு மேலே கொஞ்சம் இருந்துச்சு. இனிப்புக்கு தகுந்தாப்புல நான் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வெல்லம் இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னாலே அந்த எள் நம்ம அரைக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா அதில் வந்து எண்ணெய் பசை நல்லா வரும். அப்போ வந்து நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். அந்த மாதிரி நல்லா போட்டு வெல்லம் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுருந்தது எல்லாத்தையுமே போட்டு நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா எப்படியும் ஒரு 10 நாளைக்கு மேலே வரும். வெளியிலலாம் வச்சுருந்தோம்னா ஒரு 4 நாள் அப்படிலாம் ஒரு மாதிரி கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து செஞ்சு வச்சுட்டேன்னா என் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். பாப்பா சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை எடுத்து வெளியில் வச்சுட்டேன்னா கூலிங் போயிடும், அவள் எடுத்து சாப்பிட்டுக்குவா. இந்த மாதிரி வந்து நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த எள்ளில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வயசு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். கர்ப்பப்பைக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வீட்டில் செஞ்சு தரத்துக்கு நம்ம பார்க்கணும். நான் வந்து என்னால் முடிஞ்சது எல்லாத்தையுமே நான் வந்து வீட்டில் தான் நான் செஞ்சு கொடுப்பேன். முக்கால்வாசி நான் கடையிலே நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். நான் அப்படி தான் செஞ்சு கொடுப்பேன். சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு கொடுத்தேன். அப்புறம் அவரும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னார். அப்புறம் பாப்பாவுக்கு கொடுத்தோம். அப்புறம் அவளும் நல்லா இருக்குன்னு சொன்னான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.